சகாத்துக்கு எடுத்துக்கொள்கின்றோம். இன்று இலங்கையில் மிகவும் பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசத்தில் கிராமர் சேவர் பிரிவு 5 கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த மபாசா பள்ளிவாயல் கடந்த 28ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அங்கு அது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பின்னணி என்ன, இது ஏன் சீல் வைக்கப்பட்டது என்பதை பற்றிய தெளிவை எமக்கு தருவதற்காக வேண்டி அப்பள்ளிவாயலின் தலைவர் MBM அபுசாலி மற்றும் பள்ளிவாசலின் நிர்வாக சபை செயலாளர் ST நவாஸ் அவர்கள் எங்களுடைய இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஆரம்ப கட்டமாக மபாசா பள்ளிவாசலின் தலைவர் MBM அபுசாலி அவர்களிடத்தில் நாங்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி ஆரம்பத்தில் வினவுவோம். நாங்கள் பள்ளிவாசல் தீர்ப்பு வந்தாண்டு வியாழக்கிழமை 12:45 அதாவது பள்ளிவாசல் பிரச்சனை முடிச்சு பள்ளிவாசல் அவங்களுக்கு பாரம் கொடுத்துட்டோம். சாமானுக்கு எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் செய்யலாங்க. எங்களுக்கு பள்ளியில் உள்ள சாமான் ஒன்றும் செய்யலாங்க. இந்த பள்ளி போய் பொதுமக்கள் சாமான் ஒன்றும் செய்யணும் தொடர்பு எல்லாம் கொடுத்தோம். அதுக்கு பின்னரும் அதே டாக்டர் டாக்டர் உலமாக்கார தலைவர் சொல்லியிருந்தால் இங்கே பின்னர் வந்து தண்ணி அசரப்புறம் உலமாக்கார தலைவர் மற்ற ஏரியா ஆகியும் பொதுமக்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு 30-40 பேர் மட்டும் விஜயம் பேசி காட்சியும் அவர் இனி அதுக்கு 2 நாள் பேசினோம். அவர் ஒன்றுக்கு மோத்தி கொண்டு நான் தொடர்பு தந்தேன். உண்மையில் கடந்த 28ஆம் தேதி மாலை மபாசா பள்ளிவாயல் மூடப்பட்டது. இந்த பள்ளிவாயல் மூடியதன் பிற்பாடு நீங்கள் இந்த பள்ளிவாயலை திறப்பதற்கு அல்லது இந்த பள்ளிவாயலுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு என்ன வழியில் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்கள்? நாங்கள் வழிகள் முயற்சி வேண்டியதுதான். இப்போ மாறி போட்டு உலம சபை தலைவர், பள்ளி நிர்வாகங்கள், ஊர் வாசிகள், அந்த மாத வாசிகள் இன்னும் ஒரு 50 பேர் மட்டும் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். பள்ளியை மீண்டும் துறப்பை வாங்க ஒரு விவரத்தை ஒரு முடிவு எடுக்க மட்டும் கேட்டோம். அங்கேயே போன பிறகு அவர் சொன்னார், நீங்கள் பூச்சாண்டி காட்டையில் அவங்க பாடி வந்தையில் 30 துறப்பில் 30 என்று அவர் சொன்னார். இதே விஷயம் மாதிரி நாங்கள் மன்னிப்பு நாங்கள் கேட்டு காய்ச்சி பார்த்தோம். அவர் ஒன்றுக்கு நீங்கள் 2 நாள் கழித்து வாங்க, நான் தம்பியோட எல்லா விஷயமும் சொல்கிறேன்னு சொன்னார். டாக்டர் காட்ட சொன்னார். 2 நாள் கழிச்சு நீங்கள் வாங்க. அவருடைய பெயர் என்ன? அவர் பேர் எனக்கு தெரியாது. இப்போ சரி தாயிரன்னு எனக்கு அவர் பேர் சம்பளமாக தெரியாது. அதாவது பொத்துவில் பிரதேசத்தில் வசித்து வருகின்ற வைத்தியர் லாபீர் அவர்களுடைய சகோதரன் தாகிர் என்ற அறிவிப்படையவர் தான் இந்த வழக்கை தொடுத்து அவருடைய காணி என்று சொல்லி அவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கின்றது. பிற்பாடு நீங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறீர்கள்? தொடர்ந்து கூறுங்கள். தொடர்ந்து நாங்கள் பிற்பாடு ஒன்று அணியையும் 2 நாளைக்கு பிறகு ஒரு முடிவு சொல்லினார். 2 நாளைக்கு பிறகு அவர் கோல் தொடர்பு உலமாசவத்திலையும் மறுபடியும் ஆளுநரையும் தொடர்பு கொண்டு கேட்டார். நான் இப்போ காக்காவோட பேசிக்கிறேன் என்று டீலில் ஒரு 40 லட்சம் காக்கா கேட்கிறார் என்று சொல்லியும் நாங்கள் அதுக்கு பொருள் சொன்னோம். 40 லட்சம் எங்கள்கிட்ட காசு இல்லை, நிர்வாகத்தின் சம்பளம் பிரச்சனை எங்களுக்கு கொடுக்காத வழி உண்டு. ஆனால் ஏனையர்கள் பார்க்கலாம் உள்ளேண்டா டூரிஸ்ட் ஹோட்டல் காரங்க காசுக்காரங்க நினைக்கலாம். அப்படி அங்கே எங்களை மாடாவில் அப்படி இல்லை, எல்லாம் மீனவர்கள். ஒரு சிலர் நினைக்கலாம் அதில் காசுக்கார நினைக்கலாம். மீன் மற்றவர்கள் கண்ணோட்டம் பண்ண டூரிஸ்ட் ஏரியாண்டு டூரிஸ்ட் ஏரியா கூடிய விலைக்கு விற்கலாம் பல வந்து எதிர்பார்ப்போம். அப்படியான சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட பேசி விவரத்தை பேசி போட்டு இப்போ நான் எங்களுக்கு ஒரு அடிக்கு பேசினோம். எங்களுக்கு 40 லட்சம் தரையிடாது. அப்போ கடைசியாக 20 லட்சம் தராண்டு உலக தலைவர் சொன்னால் 20 லட்சம். அதுக்கு எனக்கு அவர் டாக்டர் 30 லட்சம் கேட்டாமல் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் கடைசியாக 25 லட்சத்துக்கு கேளுங்க, ஒரு 2 பேசி பிச்சு எடுத்து சரி தாரோம். இது வரைக்கும் நான் இந்த வியாழக்கிழமை வரைக்கும் இது வரைக்கும் ஒரு முடிவு எது வரைக்கும் எங்களுக்கு காணும். நேற்று முன்னாள் டாக்டர் ஒரு குழந்தை சொன்னார், நான் கொழும்பு போகிறேன் காசு அவசரம் ஒரு கேள்வி கொழும்பு போய்க்கிறேன் வந்தோடு துறப்பட வரேன்னு சொன்னார். இதுவரைக்கும் துறப்பைங்கள்ல இது ஒன்றே ஒரு டீலிங் இல்லை. உண்மையில் இந்த பள்ளிவாயல் பிரச்சினை தொடர்பாக எங்களுக்கு அறிய கிடைத்தது வைத்தியர் லாபீர் அவர்கள் தான் உங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாக சபையினுடன் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்குரிய டீலை மேற்கொள்கிறார்கள் என்று. அந்த வகையில் நாங்கள் உங்களை ஏற்கனவே சந்தித்த பிற்பாடு இந்த பிரச்சினையினுடைய ஆழம் தாற்பயம் என்ன நடந்துள்ளதற்காக வேண்டி வைத்தியர் லாபீர் அவருடைய நாங்கள் சென்று அவருடைய வினவிய பொழுது அவர் எங்களுக்கு கூறினார், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் எந்தவித கொடுப்பனவும் கொடுக்கப்படாமல் பள்ளிவாயலுடைய திறப்பு மீண்டும் பள்ளிவாயலின் நிர்வாக சபையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது பள்ளிவாயல் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். எனவே இது உண்மையான தகவலா அல்லது இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது இது பொய்யான தகவலா என்பதை தெளிவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.
இப்படி பள்ளிவாசல் திறப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன் பள்ளி திறக்காம வச்சோம்? அப்பட்டமான போய் அவர் டாக்டராக இருந்து கொண்டு இந்த ஊரில் இருந்து கொண்டு ஊர் வாசியாக இருந்து கொண்டு அது அப்பட்டமான பொய் ஒன்று சொல்ல வேண்டிய ஆசைங்க. அல்லாவுக்கு பயந்தாலும் பொய் ஒன்று சொல்கிறேன். இந்த பொத்தியிலே உடைச்சி பொத்தியில் மக்களை காய்ச்சித்தான் அவங்க உடைச்சி சாப்பிட்றாங்க. இன்னும் கூட ஏன் பொய் சொல்லுவாங்க? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. திறப்பு கொடுத்தா ஏன் நாங்கள் பள்ளியை மூடிப்படி இது வரைக்கும் நாய் அடையணும் விரட்ட இருந்து கோல்டு எடுத்து கலை கொண்டு மறுபடியும் நாங்கள் பிடிக்கணும் காரை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியோட கட்டத்தில் முடிவெடுக்கிறோம். இதுக்கு பிறகு அந்த பள்ளி எங்களுக்கு தேவை. இந்த பள்ளியின் தேவை அந்த இதுன்னு தேவை. அவங்க என்னவா அனுப்பிக்கிறாங்க பள்ளியில் உள்ள எங்களுக்கு சாமானம். உண்மையில் பள்ளி மூடியதன் பிற்பாடு இந்த பள்ளியினுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்காக வேண்டி தாகிர் என்பவரால் தன்னுடைய சகோதரன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் பொத்துவில் அக்கரைப்பற்றை பிறப்பிடமாகவும் பொத்துவில் பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கின்ற வைத்தியர் லாபிர் அவர்கள். இந்த லாபிர் வைத்தியர் அவர்களிடத்து நாங்கள் சென்று இந்த பிரச்சினைகள் தொடர்பாக கேட்ட பொழுதோ அவர் எங்களுக்கு தந்த விளக்கம், பள்ளிவாயலுடைய திறப்பு மீண்டும் பள்ளிவாயலின் நிர்வாக சபை இனரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும், அதே நேரத்தில் எந்தவித பணத்தையோ ₹1 எனும் பணத்தை வாங்காமல் பள்ளியினுடைய திறப்பை மீள் ஒப்படைத்து விட்டோம், பள்ளி திறந்திருக்கின்றது என்று கூறினார். அத்துடன் நீங்கள் எங்களுடைய பேச்சை நம்பாவிடின் அந்த பள்ளி வாயில் நீங்கள் சென்று பாருங்கள், பள்ளி திறந்திருக்கின்றது. அதே நேரத்தில் மேலதிகமான தகவல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் பள்ளி வாயில் நிர்வாகத்தினிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறினார். எனவே உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது, பள்ளிவாயலுடைய திறப்பு வழங்கப்பட்டதா? அதே போன்று எந்தவித பணமும் நீங்கள் லாபிர் அவர்களுக்கோ அல்லது அவருடைய சகோதரருக்கோ கொடுக்கவில்லையா? அவ்வாறு கொடுக்காத பட்சத்தில் தான் அந்த திறப்பு கிடைத்ததா என்பதை பற்றி தெளிவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் இதுவரைக்கும் பள்ளி திறப்பு கிடைச்சா நாங்கள் பள்ளி திறந்துட்டோம். எங்களுக்கு திறப்பு இதுவரைக்கும் கிடைக்கணுமே. நாங்கள் இதுக்கு இந்த முடிவில் திறப்பு தந்தா நாங்கள் ஏன் பள்ளி திறக்காம வைக்கப்போம்? ஏன் அப்போ நாங்கள் போய் இவங்க சொல்லணும். அவர் இந்த ஊரில் வசிப்புனா இருந்து போன இந்த ஊரில் கல்யாணம் முடிச்சுன்னு அவரை ஏன் போய்க்கிறோம்? டாக்டர் வந்து ஏன் போய்க்கிறோம்? திறப்பு தந்தை நாங்கள் ஏன் பள்ளி அந்த மூடிக்கணும்? வாங்க சத்தம் இல்லாமல் இருக்குது. தொழுகை நேரம் இல்லை, மக்கள் துவாச்சி முடிக்கிறாங்க. தொழுகை இல்லாமல் நோம்பு காலத்துக்குன்னா நாங்கள் இந்த திறப்பை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கு காசு 25 லட்சம் தாரண்டு ஓரடிச்சு டாக்டர் மௌலிகை மூலமாக சொன்னோம். 25 லட்சம் நாங்கள் யாரும் சேர்ந்து வாங்கித்தாங்க திறப்பு. உண்மையில் அப்படி என்றால் பள்ளியை மீள் திறப்பதற்கு பணம் கேட்டிருக்கிறார்கள். பணம் அது எவ்வளவு ரூபாய் கேட்டார்கள்? நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுப்பதற்காக சம்மதத்துக்கு வந்தீர்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துங்க. 40 லட்சம் தான் ஓரடிச்சாங்க. 40 லட்சம் டூரிஸ்ட் ஹோட்டலாக செய்ய போகிறாங்க. இது பள்ளி அவர் சொத்தாக இருக்கலாம் பிரச்சனை. ஏற்கனவே தலைவர் மடையன் அவரை வளவ அடைச்சி செஞ்சு போட்டான். போட்டு தீர்ப்பாயிட்டு அவரை சொந்த இடம் என்றாலும் அவர் முஸ்லீமாக பிறந்தவர், இலங்கையில் முஸ்லீமாக வாழ்ந்தவர். இந்த பள்ளியை நாம் இப்படி மூடி போட்டு போகிறேன் அவர் மனம் யோசிக்கும். காசி அவர் உடைக்கலாம், அவர் சொத்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவர் சொத்துத்தா என்றாலும் பிரச்சனை. ஏற்கனவே இந்த தலைவராக மடையன் வீட்டு செஞ்சு போட்டான். அவரை சொத்து ஒன்று பிரச்சனை பட்டு அவர் சொத்தாயிட்டு. அவர் சரியான முஸ்லீம்ண்டா கூப்பிட்டு வச்சு உலமசாவையும் போய் எல்லாம் போய் காய்ச்சி கூட எனக்கு விளையாட வந்தீங்களா தொடர்பு இப்போ வாங்கிட்டு அவர் கேட்டால் அப்போ நாங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் டைம் கொடுக்க லீவ் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த சமையல் எல்லா டீலையும் செஞ்சு போட்டு போகிறோம். நீங்கள் அதோட பேசி கொண்டு சொன்னால் துறப்பு சாமல் எங்களுக்கு தந்தால் நாங்கள் ஏன் ஒரு டைம் குடிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் 25 லட்சம் ரூபா ஓவர் அடிச்சு 40 25 30 கேட்டேன். அது போல் லாய்க்கு வந்தால் நான் 25 நீங்கள் தாங்க காசு கேட்டால் நான் அந்த 5 லட்சம் நான் போட்டு கொடுக்குறேன்னு எங்களுக்கு மௌலை போல் பேசுகிற போது அவர் பேசி மௌலை வச்சுனேன். அதையும் கேட்டு நாங்கள் 25 லட்சம் நாங்கள் இந்த ஊருக்கிட்ட 25 லட்சம் இப்போ சர்வீஸ் கஷ்டம் எங்களுக்கு. இந்த ஊரில் பிச்சை எடுத்து சரி வர நாங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறோம். இந்த ஊரில் பிச்சை எடுத்து இந்த ஊரில் அந்த காசை கொடுப்போம். ஆனால் இதுக்கு போகிற இன்றைக்கு திறப்பு தேவை கிடையாது. இந்த பள்ளி எங்களுக்கு தேவைன்னு நான் இன்றைக்கு முடிவெடுத்தேன். இப்போ உள்ள தலைவர் முடிவெடுத்து எனக்கு தேவையில்லை பள்ளி. அந்த பள்ளியின் தேவை அந்த சாமானும் தேவையில்லை. நான் திறப்பு கூட நண்டே உட வேண்டே எல்லாத்தையும் கொடுங்க. இந்த பள்ளி சாமான் பொடிச்சு வந்து நீங்கள் சாமான் உடச்சி எடுங்க ஒரு சாமானுங்க பொதுமக்களை சொத்து எனக்கு தேவை. அது அவங்க எடுத்து கொண்டு போகிறோம். கடியாக போய்க்கலாம். அவங்கள்ட்ட இடம் தான். அவங்க சொந்த இடம் பண்ணி போட்டுச்சுன்னா அவங்களுக்கு தான். அந்த பள்ளியும் அவங்களுக்கு தான். அவங்க ஹோட்டல் நடத்தலாம் எல்லாம் செய்யலாம். பிரச்சனை ஒன்று இல்லை. அப்படிட்டாங்க ஆயிடுச்சு. இதுக்கு பொருளாக திறப்பு தந்தாலும் அந்த பள்ளி நாங்கள் 5 ரூபாய்க்கு மணிக்கு ரெடி இல்லை. இந்த பள்ளியை திறப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். 2 வாரங்களுக்கு இடையில் நீங்கள் கேட்கின்ற தொகையை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 கிழமைக்குள் அந்த பணத்தை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பள்ளியை மீள் திறப்பதற்கு அதனுடைய திறப்பை தாருங்கள் என்று கேட்டாராம். அது உண்மை. அவர் கேட்டார். நான் எங்களை வச்சு தான் கேட்டேன். 2 கிழமையில் டீல் பண்ணுவோம் சார். நாங்கள் சேருங்க மாவட்டம் நாங்கள் காசு ரெடி பண்ணிட்டார். நாங்கள் தனிப்பட்ட முறை ஒரு உலமா சபை
உலமாசை வச்சு தான் கேட்டு 2 கிலோமீட்டர் தாரன்னு பேசினேன். உண்மை 2 கிலோமீட்டர் காசு ரெடி வாங்கிட்டாலும் தொடர்பு வாங்கிட்டாலும் நாங்கள் காசு சேர்த்து தாரோம் தலைவர். அப்படியே நாங்கள் வெளிநாட்டு சரி எங்கே எரி போர் அடிச்சு அப்படியே காசு எடுத்து தாரோம்னு பேசி உண்மை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்பு தாரன் காக்காங்க காத்தாங்குடிக்கு போய் வரணும் மண்டவர் ஜும்மா போட வரைச்சுனா அப்படி இப்படி காலத்தை கழிச்சு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பையன் கொழும்புக்கு காக்கட்டை போய் வரான்னு முந்தாள் கோல் எடுத்து சொல்லிக்கிறான். முந்தாள் கோல் கொழும்பு போய் வந்து உன் துறப்பட வரான்னு சொல்லிக்க. இது வரைக்கும் எந்த கோலும் விளையாடு பிடிக்காது மாணவிகிட்ட எந்த கோலும் தகவல் இருக்குது. அப்போ நான் இங்கே டீலை முடிக்க சரி இந்த பள்ளி நமக்கு தேவையில்லை மாவட்டம் நான் வேற ஒரு இடம் ஒன்று பார்த்து காசு கொடுத்து வாங்கி கட்டப்போம். பொதுமக்களை காசு வாங்கி நான் பள்ளி ஒன்று கட்டப்படும் வேற ஒரு வளம் ஒன்று இருக்குது இங்கே அது தேவைப்படும் தேடி போட்டு கட்டப்படும் கிடுக்கலாம் நான் கட்டி இந்த நோம்பு தொழுவிக்கணும். நான் இவர்கிட்ட பள்ளியை நாம் கேட்டு அவன் சொத்துன்னு கூட நான் கேட்டேன் முடிஞ்சு பள்ளி தொழுகளும் இந்த கடையோ பங்களாவோ டூரிஸ்ட் ஹோட்டல் அல்ல இது மக்கள் தொழுகை முஸ்லீம்கள் தொழுகை சிங்களவனும் கூட இப்படி செய்ய மாட்டான். சிங்களவன் நான் தொழுகை மட்டும் அவனை வீட்டில் முடிச்சுட்டு காசு வாங்கி சரி விவரம் இப்போ டூரிஸ்ட் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு போகிறாங்க. டூர் செய்கிறாங்க அந்த ரோடில் டூரி இங்கே இந்த வளவுக்கு அந்த பொறுமாயிடுச்சு. இப்போ நான் இருக்கிற வளவு 300 ஏக்கர் நாம் ஆயிடுச்சு. நான் வாங்கின வளவு 300 ஏக்கர் 78ஆம் ஆண்டு வாங்கின வளவு 300 ஏக்கர். இப்பயே அதிக இடம் வளவு அதே விலை அவர் பொருள் வாங்கிக்கலாம் அது பிரச்சனை. அவரை வளவு அவர் விற்கிறந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் 25 40 லட்சம் கேட்குறாங்க வரும் அந்த வளவு விலைக்கு சாமி காட்டப்பட்டு மனிதனுக்கு பெற்றவரை பண்ணி வச்சா. இப்போ டூரிஸ்ட் போகிறேன் டூரிஸ்ட் போட்டு அந்த 40 லட்சம் அப்போ 25 லட்சம் ஓராடிச்சு. ரெண்டு செல்வியும் அவர் அந்த வளவை ஓம்பட்டா தந்து முடிச்சிக்கணும். கீழே முடிச்சா காசு தாங்க கொண்டு நாங்கள் இந்த உருட்டு போடுறது வழக்கு சரி ஏற்கனவே அவரை வடை வந்து தீர்ப்பாயிடுச்சு இந்த கோடி வரைக்கும் பொடிச்சு. அப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தம் பொடிச்சு ஒப்பந்தம் லோயர் பிடிச்சி ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ புதிய நிர்வாகம் செஞ்சு நாங்கள் அதை தானே இப்போ முயற்சி 2 டீல முடிக்கிறோம். இந்த வடை தேவை நீங்கள் அவர் ஆறுனா கொடுக்கணும். அந்த பள்ளியுடைய சாமான் தேவை வந்து இந்த மண்ணும் தேவை 2 மக்களுக்கு கொடுக்கணும்னா அவர் முஸ்லீம் அவராண்டே குடிச்சுப்பா யோசிச்சான் படிச்சு நான் அவனை மருத்துவரும் எடுத்துட்டோம் கோடு பண்ணும் அவரை லோயரை சொல்லிக்கார நீ கோட்டை பண்ணா நான் பள்ளி கழிவு கொண்டு அவர் லோயரை கபருடன் சின்ன மட்டும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிங்க. முனாஸ் லோயர் வந்து எங்களோட காட்சிங்க இப்படி அவர் லோயர் காய்ச்சாமல் அதெல்லாம் பொய்யாப்பே பள்ளியை பண்ணி நீங்கள் பண்ணி தர நீங்கள் அந்த பள்ளி கழிவு கொண்டு அவரை சொல்லி முனாஸ் லோயர் காய்ச்சாம முனாஸ் லோயர் எங்களோட காய்ச்சிங்க அப்போ இதெல்லாம் பொய்யாப்பே. பொய் நாளே தெரியும். இந்த பள்ளி ஒரு சொத்தா மண் அதோட மண் இந்த எடுத்துக்கொண்டு யாரும் போகலாம். அவன் வளவு இவன் சுனாமி பொறவு அவன் வளவு இவன் காசி சுனாமி பொறவு வந்த காக்கான்னா இலங்கையில் கூட அந்நிய இந்த சொத்தை எடுத்து அனைச்சாளர்களை சொத்து சேர்ந்தவொன்னா இங்கே சுனாமி காலையில் வாழ்ந்தாங்க. அப்படி தான் இந்த சொத்தை வச்சு போலீஸ் பண்ண ஐயாள் உழைச்சி சம்பாதிச்ச காசு இங்கே வந்து கிடைக்கும். இப்படி அதை உழைச்சாங்களா. இப்போ நான் அவரை இங்கே வருங்க இது முஸ்லீம்கள் ரீதியில் அவங்க அந்த சொத்தை கொடுக்கலாம் வேண்டி நீ எடுத்து வச்சா 3ஆம் ஆண்டு துறப்புங்க ஒரு 5 நாள் பள்ளியை 3 ஆண்டு இலங்கையில் நடக்காத இது ஒன்று ஒரு முஸ்லிம்களுடைய பள்ளி முஸ்லிமினால் மூடப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இங்கே ஒரு இலங்கை தேசிய அளவில் ஒரு மனவார்த்தை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த நீங்கள் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தும் அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை. எனவே உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எங்களுக்கு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இந்தியோட நான் மௌலியோட செடி உலக செடிகள் இன்றைக்கு கோல் 1 மாதம் நீங்கள் எடுக்கவே முடியாது டீல இந்தியோட முடிக்கிற மௌலின்னு சொல்லிட்டு வந்தீங்க அவர் வீட்டை மயிலோட செடிகள் இன்றைக்கி எனக்கு இந்த பள்ளி தேவையில்லை. நான் வேற இடத்துல இன்றைக்கு பொட்டியில் அடிக்கிறதுக்கு வாங்கி வலை உண்டாங்க ஒரு ஆள் அன்றைக்கி 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து வாங்கி போட்டு அது அந்த பள்ளிகளுக்கு தேவை. அந்த பள்ளிக்கு நான் பொருள் தலைகளை வந்து கஷ்டப்பட்டு தேடி போச்சு லைட்டெல்லாம் போட்டு எந்த சொந்த செஞ்சு பள்ளி செஞ்சு போட்டு நான் இப்போ கடையில் அந்த பள்ளி நாங்கள் இழந்துருவோம். எந்த காசும் உழைச்சி ஊர் மக்கள் காசு இப்போ இழந்துரும். அந்த பள்ளி கஷ்டப்பட்டு எவ்வளோ காட்டின பள்ளி அது கோயிலேருந்து அங்கே இருந்து கஷ்டப்பட்டு புள்ளியில் அனுப்பின காசு அந்த பள்ளி காட்டு பள்ளி அது தவறு நடந்தால் தவறை இந்த மனுஷனாக பிறந்தார்கள் தவறு செய்யறதான். அண்ணன் உறுதி அந்த டைமும் காடுகள் உள்ள வளரும் 90ஆம் ஆண்டை கூட முழுதும் காடு உள்ளே காடுன்னா அதில் 6 பால் 4 பால் ஒருத்தவங்க காடு போகிறது பாய் அப்படியான காடு இருந்த வர அந்த டைமில் வெட்டியாக கட்டினாங்க அதை பிள்ளை வண்டிங்க அவர் வந்து கட்டி போட்டி வரும் போய் கட்டியாக எந்த வளம் வண்டி வரும் ஃபைட் பண்ணிக்கலாம் முன்னாடி அது எந்த வளவு தான் நான் உறுதி பண்ணி ஃபைட் பண்ணிக்கிறேன். அது சரியா ஏற்றுக்கணும். அவர் செஞ்ச தவறுந்தாலும் தவறை இவர் வெண்டு எந்த வளம் வந்து வெண்டு சென்றாலும் இப்போ நாங்களே பக்கத்தில் பார்க்குற கட்டத்துக்கு அவர் விற்கப்பட்ட வளவு அவருக்கு சொந்தமாகிக்கிறார். நீதான் முன்னுக்கு அவருக்கு முன்னுக்கு ஜமால வளம் பின்னுக்கு அவர் வீழ்த்திக்கிறார். அந்த நீர் அவருக்கு சொந்தமாகணும். அந்த போட்டு அந்த விண்டு இப்போ ரோட்டை பார்த்து குடித்தாலும் அந்த சுண்டு இது ரோட்டு தான் அந்த இடையில ரோட்டு அந்த அஞ்சைக்கு வளவு தான் சொந்தமாகணும். அது இதுகள் நேர் இப்போ அவருக்கு தற்போதைக்கு அவருக்கு தான் வளம் சொந்தம் பண்ணால் அது கிடைக்குங்க. அவரை வளம் பண்ணால் அவர் கொடுக்காது இல்லைன்னு சொல்லி இப்போ கூட உரிய காசமாக கோட்டுக்கு 10 லட்சம் செலவழிச்சாலும் சரி அந்த 10 லட்சம் செலவு வந்து பள்ளிக்கு நான் அடித்தாரண்டா பண்ணி கொடுக்கலாம். அது இப்போ அவர் டூரிஸ்ட் மயமாக்கி ஒன்று சிமான் ஒன்று காட்ட தேவை சிமான் காட்டுற இப்போ தேவை எங்களுக்கு முடிஞ்ச அவரை சேர்ந்து எங்களுக்கு தேவை இங்கே பள்ளி இனி இந்த பள்ளி ஒன்று எங்களுக்கு தேவை அவர் அங்கே இதாக இருக்க விற்கிறோம் தேவைப்படாத வாங்கலாம்.
ஆமாம் நேர்களே, இதுவரை எங்களுக்கு மொபாசா பள்ளியை பற்றிய தகவலை தந்தவர் பள்ளியின் நிர்வாக சபை தலைவர் MBM அபுசாலி. எங்களுடைய மற்றொரு நேயர் இருந்திருக்கின்றார். அவர் அந்த பள்ளிவாயலின் மபாசா பள்ளி வாயலின் செயலாளர் FT நவாஸ் அவர்கள். ஆமாம் நவாஸ் அவர்களே, இந்த பள்ளி பற்றிய பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு அணுகுகின்றீர்கள்? அந்த பள்ளி வாயலின் நிர்வாக சபையின் செயலாளர் என்ற வகையில் இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன கோணத்தில் அணுகின்றீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது மபாசா பள்ளி வாயலின் தலைவர் MBM அபுசாலி அவர்கள் கூறிய விடயம் அனைத்தும் உண்மை என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தபோதிலும் இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவினை நாங்கள் எடுப்பதாக இருந்தால், அவர் தற்பொழுது 25 லட்சம் பெறுமதி தந்தது பிறகு 30 லட்சம் பெறுமதி அவர் கூறியிருக்கின்றார். லாபிட்டுக்குள் சொன்னார் 25 லட்சம் பணத்தினை நீங்கள் உங்களால் இயலுமான அளவு நீங்கள் முயற்சியுங்கள், பிறகு 5 லட்சம் குறைகின்ற பட்சத்தில் நான் அந்த நிதி பணத்தினை நான் செலுத்தி அவரிடம் கொடுத்துவிட்டு சிறப்பு நான் வேண்டி தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தபோதிலும் நாங்கள் இந்த காசினை ஊர் மக்களிடத்தில் சென்று நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் பொது நலன் கருவிகள் அவர்கள் கூறினார்கள். எவ்வாறுன்னு சொன்னால், 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பள்ளியினை நாம் வேண்டது ஒரு நியாயமான முறையா? அவர் ஒரு முஸ்லீமா? 25 லட்சம் காசு கொடுத்து அந்த பள்ளியை நாம் வேண்டணுமா? அதுக்கு பதிலாக நாம் ஒரு இடத்தை வேண்டி ஒரு பள்ளி வாயிலை நாம் கட்டலாமே என்று பொது நலன் விரும்பிகள் கூடுதலான நாங்கள் சென்ற இடங்களில் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அது ஒரு நியாயமான ஒரு முடிவு என நான் உத்தேசிக்கின்றேன். 25 லட்சம் கொடுத்து நாம் இந்த பணத்தை கொடுத்து அந்த பள்ளியினை பெற்றுக்கொள்வது அது சகிக்க முடியாத ஒன்று. அவருடைய நிலமாக இருந்தாலும் கூட கோர்ட் மூலம் தீர்ப்பாகிவிட்டது அவர் நிலைமை. இருந்தபோதிலும் அவர் ஒரு முஸ்லீம். அவர் நினைத்திருக்கலாம் இந்த ரைட் நாங்கள் தற்பொழுது இந்த வளவினை எந்த வளவு என்ற விடயத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு ரைட் இந்த கோர்ட்டுக்கு நான் செலவழித்த காசியாவது நீங்கள் தாங்க என்று ஒரு மனச்சாட்சியான ஒரு முறையில் 10 லட்சமோ அல்லது 15 லட்சத்துக்குள்ளே கேட்டிருந்தால் எங்களால் அறுவடை செய்து கொடுத்து அந்த பள்ளியினை துறப்பினை மீண்டெடுத்துக் கொள்ள முடியும். ஆமாம் நவாஸ் அவர்களே, அவர் பள்ளி வாயலின் சார்பாக ஒரு நலன் விரும்பி 5 லட்சம் ரூபாவும் 20 லட்சம் செக்கும் பெறுமதி கொண்ட செக்கையும் கொடுத்ததாக தகவல் அறிய கிடைத்தது. அது பிற்பாடு இந்த தகவலை நீங்கள் அறிந்தீர்களா? நீங்கள் என்ன வகையில் இந்த தகவலை அறிந்தீர்கள்? உண்மையில் அவ்வாறு கொடுக்கப்பட்டதா? உண்மையிலே அவ்வாறு கொடுக்கப்பட்டது என்பது எனக்கு சரியான ஒரு தகவல் என்று தென்படவில்லை. தற்போதைய தலைவர் MBM அபுசாலி அவர்கள் கூறியிருந்தார், அந்த நலன் விரும்பி அவரை கொண்டு போய் அவர் களம்புக்கு போகும்பொழுது அவர் கொண்டு போய் அந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே அவர் ரொப் பண்ணி கொண்டு வந்ததாக கூறியிருந்தார். அந்த சமயத்தில் அவர் அந்த நலம் விரும்பி 20 லட்சம் ரூபாய் செக்கையும் 5 லட்சம் ரூபாய் கேஸையும் தாருனாங்க. நீங்கள் தற்பொழுது உங்களோட பள்ளி துறப்பாக தாங்க, தற்பொழுது மூடி கிடக்கின்றது, அதனை திறப்பதற்கு தற்பொழுது நீங்கள் அந்த துறப்பையாவது தாங்க என்று MBM அபுசாலியிடம் அந்த நலம் விரும்பி கூறியிருந்தாராம் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவ்வாறு அந்த நலம் விரும்பி கூறியிருந்தும் கூட அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, இணங்கவில்லை. அப்படின்னா இவர் ஒரு எவ்வாறு முஸ்லீம், இவர் எந்த அளவுக்கு என்றது என்னால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு தன்மையை எடுத்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் புதிய பள்ளி கட்டுவதோ அல்லது தடை செய்யப்பட்டிருக்கின்ற பள்ளியை மீள் பெற்றுக்கொள்வதென்றாலும் அன்னளவாக 25 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் தேவைப்படுகின்றது. இந்த பணத்தை நீங்கள் எவ்வாறான வழியில் திரட்ட இருக்கின்றீர்கள்? அதாவது நாங்கள் இந்த பணத்தினை எங்களது நிர்வாக சபை மூலமாக உலமா சபைகளை அணுகிக் கொண்டு எங்களது மஹல்லா வாசிகளிடம் இவ்வாறான பணத்தினை திரட்டுவதற்கு அதாவது போதிய வசதி படைத்த மக்கள் அல்ல. எங்களது மஹல்லாவாசி உண்மையிலே சகல எல்லா வசதி நடுத்தரம் ஏழை போன்ற வகையில் தான் அந்த மஹல்லாவாசிகள் அமைந்திருக்கின்றன.
இருந்தபோதிலும் இவ்வாறு நாம் இந்த அளவு பணத்தினை எங்களது மஹல்லாவாசியின் மூலம் அறுவடை செய்ய முடியாது. எனவே எங்களது பகுதியில் உள்ள மக்களிடமும் நாங்கள் இந்த பணத்தினை அறுவடை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இருந்தபோதிலும் இந்த அதாவது இதுவரைக்கும் நாங்கள் 3 நாள் நாங்கள் அறுவடை செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு நபர்களிடம் சென்றிருந்த போதிலும் இதுவரைக்கும் 3,19,500 ரூபாய் மாத்திரம்தான் எங்களால் அறுவடை செய்ய முடிந்தது. எனவே இந்த 25 லட்சம் பெருமதியினை நாங்கள் எவ்வாறு அறுவடை செய்வது? இது ஒரு நியாயமான ஒரு முறை என்று அவருக்கு தென்படவில்லை. அதாவது எங்களால் இன்னும் மேலும் உலமா சபைகள் மூலமாகவும் நாங்கள் இணைந்து அவர்களும் கூறியிருந்தார்கள், நான் கேட்டிருந்தேன், உங்களால் முடியுமான அளவு நீங்கள் முயற்சி செய்து அறுவடை செய்யுங்கள் பணம், மீது பணத்தில் எங்களால் முடியுமான அளவு நாங்களும் உதவி செய்கின்றோம் என்று உலமா சபை மூலம் கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆமாம் எம்பிஏ மபுசாலி அவர்களே, நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த தொகையை நீங்கள் பெறுவதற்கு இலங்கையில் இருக்கின்ற அதே மாத்திரமன்றி வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பேசும் மற்றும் தமிழ் சாரா முஸ்லிம்களிடத்தில் ஏதாவது உதவிகளை எதிர்பார்க்கிறீர்களா? நாங்கள் உதவிகிறது விரும்புகிறேன். இலங்கையில் வாழும் அனைத்து முஸ்லீம்களும் இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக அவங்கள் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ஆள் 100 ரூபாய் வீதம் போட்டாலும் எங்களுக்கு லட்சக்கணக்கான காசில் ஒரு நாளைக்கு போல் அறுவலாம். ஒரு நாளைக்கு தேநீர் பிடிக்கிற தள்ளி செலவுதான் 100 ரூபா காசு. இப்போ ஒருவர்கிட்ட போய் 50,000 ஒரு லட்சம் தான் எங்களுக்கு நாங்கள் சேர்க்கிறதுக்கு இல்லை. இப்போ மனுஷன்கிட்ட ஒரு ஆளும் போலீஸ் பண்ணிக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு போய் கேட்ட நியூவை கேட்டால் அவன்கிட்ட இல்லாத கஷ்டம் செய்யும். அவனை 1000 பிரச்சனை வச்சு அந்த காரணத்தான் நான் உலகத்தில் இலங்கையில் வாழும் முஸ்லீம்களை கொண்டு கேட்கிறேன். உங்களுக்கு குறைந்த அளவு ஒரு எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாய் வீதம் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த உதவிகளை செய்யுங்கள். 100 ரூபாய் வீதம் வேண்டாம், ஒரு 40,000 வேண்டாம். நான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு வந்து சேரும், 40,000 சரி ஏறும். 100 ரூபாய் வீதம் உங்களுக்கு தேர்வு குடிக்கிற சளியும் சரி அல்லாவுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த பள்ளியை ஒன்று கட்டுவதற்கோ வளம் ஒன்று வாங்குவதற்கோ இந்த மூடின பள்ளி திருப்புவதற்கோ மக்களை நீங்கள் முஸ்லிமாகிய மக்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள். ஆமாம் நேயர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற மவாசா பள்ளிவாயலுடைய தகவல்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் இந்த பள்ளியை மீட்டெடுப்பதற்கு அல்லது இந்த பள்ளியை அந்த பிரதேச மக்கள் வேறொரு நிலத்தை கொள்வனவு செய்து அந்த பிரதேச மக்கள் இறைவனை தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயலை கட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நிர்வாக சபை உறுப்பினர், நிர்வாக சபை தலைவர் மற்றும் செயலாளர்கள் குறிப்பிட்ட விடயம், ஒரு முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வளர்ந்தவரிடத்தில் இருந்து 40 லட்சம் அல்லது 25-40 லட்சத்துக்கு இடையில் பணத்தை கொடுத்து பள்ளியை வாங்க வேண்டியதுக்கு தேவை கிடையாது. எனவே தொடர்ச்சியாக பள்ளியை தருகிறேன் என்று ஏமாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடன் உள்ள அந்த தொடர்பு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முறித்துவிட்டு வேறொரு இடத்தில், அதே எமது கிராமத்தில் வேறொரு இடத்தை வாங்கி புதிதாக பள்ளி ஒன்றை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பள்ளியை எதிர்வருகின்ற ரமலான் மாதத்துக்கு முற்பாடு திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பள்ளியை கட்டுவதற்கும் அதற்கான வளவை கொள்வனவு செய்வதற்கும் அவர்கள் இலங்கை வாழ் முஸ்லிம்களிடத்திலிருந்தும் அதே போன்று வெளிநாட்டு வாழ் முஸ்லிம்களிடத்திலிருந்தும் உதவிகளை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீங்களும் இந்த மவாசா பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய வேண்டி விரும்பினால் உங்களுடைய வைப்புகளை நீங்கள் அதற்கு செய்து வைக்கலாம். மவாசா பள்ளிவாசலுடைய வங்கி இலக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். மவாசா பள்ளிவாசலின் வங்கி இலக்கம் 162019001434. மீண்டும் ஒரு முறை மவாசா பள்ளிவாசலினுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை நாங்கள் தருகின்றோம். 16402009014534. வங்கி தொடர்பான மேலதிக தகவல்கள்: மஸ்ஜிதுல் மஃபாசா மக்கள் வங்கி பொத்துவில் கிளை. மஸ்ஜிதுல் மஃபாசா மக்கள் வங்கி பொத்துவில் கிளை. வங்கி இலக்கம் 164020019001.
4534.